ಉಲ್ಲಾಸ ಪಲ್ಲವಿತ ಪಾಲಿತ ಸಪ್ತಲೋಕಿ ನಿರ್ವಾಗ ಕೋರಗಿತ ನೇಮಗಡಾಕ್ಷಲೀಲಾ ಶ್ರೀರಂಗಹರ್ಮ್ಯದಳ ಮಂಗಳ ದೀಪರೇಖಾ ಶ್ರೀರಂಗರಾಜಮಹಿಷೀಂ ಶ್ರಿಯಮಾಶ್ರಯಾಮಃ ಶ್ರೀರಂಗರಾಜಚರಣಾಂಬುಜರಾಜಗಂ ಸಂಶ್ರೀಮತ್ಪರಾಂಕುರಪದಾಂಬುಜಭೃಂಗರಾಜಂ श्रीभट्टनाथपरकालमुखाब्जमित्रं श्रीवत्ससिंहचरणं यदिराजमीडे ஆழ்வார் எம்பெருமானார்ஜிய திருவிழே சரணம் ஆச்சாரிய திருவிழே சரணம். பக்தாமிர்தம் என்னும் தொண்டர் கமுதன்ன சொல்மாலைகள் சொன்னேன் என்னும். பக்தாமிர்தம் என்பது வடமொழி சொல். அதற்கு தமிழாக தொண்டர் கமுது என்று தொண்டர் கமுதுன்ன சொல்மாலைகள் சொன்னேன் என்று நம்மாழ்வாருடைய திருவாக்குகளாலேயே நம்முடைய திருவாய்மொழி பக்தாமிர்தம், அதாவது அடியார்களுக்கு அமுதம் போன்றதும், விஸ்வஜனானு மோதனம், அதாவது நன்றாக படித்தவர்களும் பாமரர்களாலும் எல்லாராலேயும் போற்றக்கூடியதாகவும், விஸ்வஜனானு மோதனம், விஸ்வம் என்றால் உலகத்தில் உள்ளே இருக்கக்கூடிய அனைவராலேயும், ஜன அனுமோதனம், அப்படிப்பட்ட ஜனங்களாலே ஆமோதிக்கப்பட்டதாய் அங்கீகரிக்கப்பட்டதாய், பேதை பெண்கள் குழந்தைகள் முதலானவர்களுக்கும் கற்க எளிதாய், வேதம் போல் அவ்வளவு சிரமப்படாமல் கற்க எளிதாய், தமிழிலே பக்தாமல் சுஜனானுமோதம் சர்வார்த்தம், எல்லா வேத அர்த்தங்களும் பொருந்தி இருக்கக்கூடியதான சகல சர்வார்த்தம் ஸ்ரீ ஷடகோப வாங்மயம் நம்மாழ்வாருடைய திருவாக்கினாலே அருளப்பட்டதுமான உயர்வர உயர்நலம் உடையவன் எவன், அவன் மயர்வர மதுரலம் அருளினன் எவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவன், துயரது சுடரடி தொழுதழன் மனனே என்று இந்த முதல் பாசுரத்திலே ஆழ்வாருக்கு எம்பெருமான் பண்ணின உபகார பரம்பரைகளையும் சொல்லி, அப்படி எல்லா உபகாரம் பண்ணினானே. என்ன உபகாரம் பண்ணினான்? அயர்வர மதுநலம் அருளினான். யார் அவன்? அயர்வரும் அமரர்கள் அதிபதி. என்ன உபகாரம் பண்ணினான்? அவருடைய திருவடிகளை காட்டி கொடுத்தான், அவருடைய லீலா விபூதிகள் ஐஸ்வர்யங்களை காட்டி கொடுத்தான், அவருடைய சொரூபரூப குணவிபூதி ஐஸ்வர்யங்கள் எல்லாவற்றையும் எனக்கு காட்டி கொடுத்தான் நிர்கேதுக கிருபையாலே. நம்ம சம்பிரதாயத்தில் 2 கிருபை, சகேதுக கிருபை நிர்கேதுக கிருபைன்னு 2. சகேதுக கிருபைனா ஏதோ ஒரு காரணத்தை பற்றி அவர் நமக்கு செய்வார் என்று தோன்றி அதன் மூலமாக ஒரு பலனை எதிர்பார்த்து செய்தால், கருணை புரிந்தால் அதுக்கு சகேதுகம்னு பேர். நிர்கேதுகம்னா எந்த விதமான காரணமும் இல்லாமல் தானே ஏறிட்டு அருள் புரிவது என்பது நிர்கேதுக கிருபை. அப்படிப்பட்ட நிர்கேதுக கிருபையை நிர்கேதுக கிருபையினாலே ஆழ்வார் எந்த தபஸும் பண்ணலை, எந்த நோன்பும் நோக்கலை, எந்த விதமான கைங்கரி காரியங்களும் பண்ணலை. ஆனால் எம்பெருமான் நிர்கேதுக விஷயீகாரமாக அவனை அங்கீகரித்தான் என்று கீழ்வரையிலே அனுபவித்தோம். இதிலே திருப்பாவையிலே முதல் பாசுரம் பிராபிய பிராபகம் சொல்லுகிறது என்று சங்கிரகம். திருப்பாவையில் பிராபிய என்றால் அடைய வேண்டிய பொருள், அதாவது பரமாத்மாவான சிவப்பதியான எம்பெருமானுடைய திருவடி சரணங்களை. பிராபகம் அதற்கு வழியாக உபகாரமாக சாதனமாக இருப்பது பிராபகம்னு பேர். முதல் பாசுரம் பிராபிய பிராபக சங்கிரகம் என்று திருப்பாவையில் பெரியவாச்சாரிய பிள்ளை எடுக்கிறார். அழிநாள் பெருமாள் நாயனார் தன்னுடைய 6000 படி வியாக்கியானத்தை இந்த வார்த்தையை காட்டும். முதல் பாசுரத்திலே அடைய வேண்டிய பொருள் எது? நாராயணனே. நாராயணனே, இது பிராப்தியம். அந்த நாராயணனுடைய எப்படிப்பட்டவன் நாராயணன், என்ன குணங்களை உடையவன் நாராயணன் என்பதற்குத்தான் முதல் என்ன அழகான திருமேனியை உடையவன் என்பதை காட்டுவதுதான் முதல் பாசுரம். அதாவது மார்கழி திங்கள் என்று தொடங்கி, மார்கழி திங்கள் மதுனிருந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழையீர் தீர்மல்கும் ஆய்வாடு செல்வச் சிறுமீர்கள் என்கிற வரையில் அதிகாரி விலக்கணம் சொல்லித்து. அதிகாரி யார்? எம்பெருமான் கண்ணனை அனுபவிக்க வேண்டும் என்று யார் இருக்கிறார்களோ அவருடைய அதிகாரி லட்சணங்கள் சொல்லித்து. அவளுக்கு இருக்க வேண்டிய அடையாளங்கள். அதிகாரினா யாரு? அதிகாரத்தை பெற்றவர் அதிகாரி. அதாவது எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசையுடையோர் எல்லாம், அப்படி ஆசையுடையோர் எல்லாம் முதல் பாசுரத்திலே காட்டினால் செல்வச் சிறுமீர்கள் என்கிற வரையில். அதாவது இந்த பாசுர முதல் எதுக்காக திருவாய் சொல்கிறேன்னா,
இது திருப்பாவையில் என்ன சொல்லியிருக்கோ அதை வச்சு நான் திருவாய்மொழியை சொல்ல போகிறேன். அதுக்காகத்தான் திருப்பாவையில் முதல் பாசுரத்திலே, ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச பாசுரம், அதனால் அதாவது மார்கழி திங்கள் என்று ஆரம்பித்து செல்வச் சிறுமீர்கள் என்கின்ற வரையில் ஒரு பொருளை அடைய விரும்புகின்ற அடியாருடைய லட்சணத்தை பற்றி சொல்லி நேரிழையீர் என்று செல்வச் சிறுமீர்கள் கண்ணனின் பெருமானை அனுபவிக்க வேண்டும் என்கிற இச்சை உடையவர்கள். இதெல்லாம் எது? அதிகாரிகள், அந்த பொருளை பெறுவதற்கு தகுதியானவர்கள். அவருடைய லட்சணம் முதல் பாசுரத்திலே சொன்னாள். அதற்கு அடுத்தபடியாக எம்பெருமானுடைய ஸ்வரூபம் என்னங்கிற சொன்னார். பரமாத்மாவான எம்பெருமானுடைய ஸ்வரூபம் என்ன என்பதை சொன்னார். அதுக்கு தான் பிராப்தியம். அப்போ பிராப்திய அதிகாரி சொன்னார். அடுத்தபடியாக பிராப்தியம் பிராப்தியம் என்றால் அடைய வேண்டிய பொருள், ஒரு வஸ்து. இவ்விடத்தில் கண்ணன் எம்பெருமான் பொதுவாக எம்பெருமானை சொன்னது. இப்போ ஆயர்குலத்திலே அவன் வந்து தோன்றினபடியால் இப்போ கண்ணனை சொல்லுகிறது என்று அர்த்தம் சொல்லலாம். அப்போ அந்த கண்ணனுடைய திருமேனி வைலட்சண்யம், கார்மேனி, செங்கல், கதிர்மதியம் போல் முகத்தான், இது அத்தனையும் எம்பெருமானுடைய திருமேனி வைலட்சண்யத்தை சொல்லுகிறது, அவனுடைய அழகை சொல்லுகிறது. சரி, அப்படிப்பட்ட நாராயணன் யார்? அவனுடைய குணங்கள் தெரிய வேண்டாமா? சரி, எம்பெருமான் அழகாக இருந்தால் போருமா? அழகு இருந்தால் போருமா? குணம் வேண்டாமா? அந்த குணத்தை சொல்லுகிறார் ஆண்டாள். எந்த பாசுரத்திலே? ஊர்வேல் கொடுந்தேழன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் என்று இந்த இரண்டு வார்த்தைகளினாலே எம்பெருமானுடைய குணம் சொல்லித்து, அதாவது நாராயணனுடைய குணம் அல்லது கண்ணெம்பெருமானுடைய குணம் சொல்லித்து. அடுத்தபடியாக இப்போ இது அதிகாரியை பற்றி சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் பிராப்தியம் அடைய வேண்டியவன் யார்? நாராயணன் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அந்த நாராயணன் எப்படிப்பட்டவன் என்பதை முதல் பாசம் சொல்ல, இதுக்கு பேர்லாம் பிராபகம் பிராப்தியம்னு பேர். அதுக்கப்புறம் வைராட போதுவேர், இதுதான் பிராபகம். அதாவது எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும் என்று யாருக்கு ஆசை இருக்கிறதோ அவர்கள் வாருங்கோள் என்று பிராபகமாகவும். அடுத்தபடியாக அதே பாசுரத்திலே சரி, இப்படி எம்பெருமானை அடைந்தால் அனுபவித்தால் கிடைக்கக்கூடிய பயன் என்ன? நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று நாராயணனே என்கின்ற வரையில் சொன்னால் பிராப்திய பூதனான எம்பெருமானை சொல்லுகிறது. நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று சேர்த்து சொன்னால், நமக்கே பறை தருவான் என்று சேர்த்து சொன்னால் அங்கே பெரிய எம்பெருமானை அடைய வேண்டிய பிராப்தியம் சொல்லித்து. அப்போ பிராப்திய பிராபக சங்கிரகம் முதல் பாசுரம். அதுபோல திருவாய்மொழியில் முதல் பாசுரத்தினாலே சுவாபதேசம் காட்டுறார். சுவாபதேசார்த்தம், அதாவது இந்த பாசுரத்தினுடைய கீழே ஒவ்வொருத்தரும் 2 அரும்பதம் உள்ளது. அடைவளஞ்சான் அரும்பதம், ஜீயன் அரும்பதம் என்று 2 அரும்பதங்கள் இருக்குது. இந்த மேலே என்ன சொல்லுகிறார் நம்பிள்ளை என்பதற்கு கீழே சில விளக்கங்கள் கொடுத்துருக்கார். அதுக்கு பேர் அரும்பதம்னு பேர். மேலே வியாக்கியானம் இருக்கும். அந்த வியாக்கியானத்தில் நம்பிள்ளை என்ன சொல்ல வரார் அப்படின்னு கீழே அரும்பதத்தில் வியாக்கியானம் மேலே இருக்கும், கீழே அரும்பதத்தில் அதுக்கு உண்டான கேள்வி இருக்கும். இல்லை, மேலே கேள்வி இருக்கும், அரும்பதத்தில் பதில் இருக்கும். அப்போ இந்த அரும்பதத்தோடு வச்சுட்டு சேவித்தால்தான் நமக்கு பகவத் விஷயம் நமக்கு நன்னா அர்த்தம் புரியும். அப்படி இந்த முதல் பாசுரத்தால் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? மேலெழுந்த வாரியான அர்த்தம் என்ன? எம்பெருமான் தனக்கு பண்ணின உபகாரங்களை சொன்னார். யார் பண்ணாங்க சொன்னார். அவருடைய திருமேனியை சொன்னார். துயரறு சுடரடி, அவனுடைய திருப்பாவை இதை சமன்வயம் பண்ணிக்கணும். திருப்பாவேலே தார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான்னா, இங்கே என்ன சொன்னார்? சுடரடி சொன்னான். அங்கே செல்வச் சிறுமீர்கள் நேரிழையே செல்வச் சிறுமீர்கள் என்று அதிகாரிகள் சொன்னார். இங்கே மனனே தொழுது எழு என் மனனே, என் என்பதினாலே அங்கே அதிகாரியை சொல்லுகிறது. அதுக்கப்புறம் அங்கே நாராயணனை நமக்கே பறை தருவான், இங்கே நாராயணனை நமக்கே பறை தருவான், அங்கே அயர்வர மதுநலம் அருளினன். அப்போ 2 பாசுரங்களும் ஒரு உதாரணத்துக்காக சமன்வயம் பண்ணேன். ஆக முதல் பாசுரத்தாலே மேலெழுந்த வாரியாக ஆழ்வார் பெற்ற உபகாரங்களையும் அதனை யார் செய்வித்தான் என்பதனையும் முதல் பாசுரத்திலே காட்டினார். இப்போது
அதுக்கு சுவாவதேசம். அப்புறம் எல்லா பாசுரங்களுக்கும் 1000 பாசுரங்களும் திருவாய்மொழி 1000 பாசுரங்களுக்கும் சுவாவதேசம் இருக்கிறது. எப்படி திருப்பாவையில் சுவாவதேசம் இருக்கிறதோ அப்படி திருப்பாவையில் வானமாமலை ஜீயர் ஒன்றான வானமாமலை ஜீயர் சுவாமி ஒரு சுவாபதேசம் பண்ணியிருக்காங்க. அதை நான் இதுவே கொடுத்துருக்கேன். அந்த சுவாபதேசத்தில் உள் அர்த்தம். சுவாபதேசம்னா மேலெழுந்த, அதாவது திருவாய்மொழியை கற்கணும்னு ஆசை இருக்கிறவாளுக்கு மேலெழுந்த வாரியான அர்த்தம். புரியுறதா? 2 விதம். திருவாய்மொழியை பார்த்தா தெரிஞ்சுட்டா போகிறோம் அப்படின்னா என்னங்கிறது தெரிஞ்சுட்டா போகிறோம்னு சொன்னவாளுக்கு மேலெழுந்த வாரியான அர்த்தம். சரி, அந்த திருவாய்மொழிக்குள்ள ஆச்சாரியர் அவருடைய திருவுள்ளம் என்ன அப்படின்னு நம்மாழ்வார் திருவுள்ளத்தில் என்ன இருக்கிறதோ அதை ஆச்சாரியர்கள் அதை வியாக்கியானத்தில் காட்டுறான். அப்போ அதுக்கு சுவாவதேசார்த்தம், உள்ளுரை பொருள். இப்போ ஒரு பதத்தை சொன்னால் அதுக்கு ஒரு வெளிப்படையான ஒரு அர்த்தம் உண்டு, உள்ள புகுந்து ஒரு அர்த்தம் உண்டு. அந்த உள்ளர்த்தம் என்ன? இந்த சுவாபதேசார்த்தம்னு சொல்லுவோம். அப்போ என்ன? முதல் பாசுரத்தால் இதை அழகாக எடுத்தார். அதாவது இப்பாசுரத்தால் எம்பெருமானுக்கு குணமில்லை, விக்கிரகமில்லை, விபூதி இல்லை என்று சொல்லுவார்கள். சில பேர் இருக்கா. எம்பெருமானுக்கு திருமேனி கிடையாது, பிரம்மத்துக்கு திருமேனி கிடையாது என்று சொல்வார்களும். அதாவது திருமேனி கிடையாது, உருவம் கிடையாது, பெருமாளுக்கு உருவம் கிடையாது. நான் சொல்கிறது பெருமாளுக்குன்னு பரமாத்மாவுக்கு புரிஞ்சுக்கணும், இல்லை பிரம்மத்துக்கு புரியும். உருவம் கிடையாது, குணமும் கிடையாது, அதுக்கு என்ன ஐஸ்வர்யமும் கிடையாது. இப்போ ஒன்றுமே இல்லாதது தான் பிரம்மம். அதாவது திருமேனி கிடையாது, குணம் கிடையாது, ஐஸ்வர்யம் கிடையாது அப்படின்னு இந்த 3 தான் பிரதானமாக. ஸ்வரூப ரூப குணம், இந்த ஐஸ்வர்யம். இந்த ஐஸ்வர்யம் கிடையாது பெருமாளுக்கு அப்படின்னு பல பேர் சொன்னான். அதில் 18 மதங்களை எடுத்து நிரசிச்சிருக்கார் சுவாமி நம்மள வீட்டில். இப்போ அதெல்லாம் சீபாஷத்தில் பார்த்துட்டு இருக்கோம். இந்த பகவத் விஷயத்திலே முழுக்க கொடுக்குறார். யார் யார் என்னென்ன சொல்கிறா அப்படின்னு. தத்துவம் 24 என்பார், 23 என்பார், 66 என்பார், 86 என்பார் அப்படின்னு 18 மதங்களை எடுத்து 17 மதங்களை எடுத்து கண்டிச்சிருக்கார். அதுபோல சுவாபதேசார்த்தம் என்ன? எம்பெருமானுக்கு குணமில்லை, விக்கிரகமில்லை, விபூதியும் இல்லை என்று சொல்லுகின்றவர்கள் அவருடைய வாதங்கள் மறுக்கப்பட்டன. அப்போ என்ன அர்த்தம்? மறுக்கப்பட்டனா திருமேனி உண்டு, குணம் உண்டு, விபூதி விபூதினா ஐஸ்வர்யம் உண்டு அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார். எங்கே சொல்றார்? குணம் உண்டுங்கிறது என்ன சொன்னார்? உயர்வரம் உடையவன், ஐஸ்வர்யம் உடையவன் என்ன? அயர்வரும் அவர்கள் அதிபதி, ஐஸ்வர்யம் உடையவன். விக்கிரகம் என்ன? சுடரடி தொழுவேன். ஆக குண விபூதி விக்கிரகாது, குண விபூதி விக்கிரகம் இந்த 3ம் உண்டு என்பது ஆழ்வார் சொன்ன சுவாபதேசார்த்தத்தில் அர்த்தம். அதற்கு அடுத்தபடியாக இது மற்ற மதங்களை நிரசிப்பதாக சொல்லவில்லை. ஒரு காரணம் சொல்கிறார். மற்ற மதங்கள் இருக்காலும், அதாவது உருவம் இல்லை, குணம் இல்லை, விபூதி இல்லைன்னு சொல்கிறாலும் சில பேர், அது அத்வைத்திகள். அவர்களுக்கு அவர்கள் சொல்லுகின்ற வாதங்களை நிரசித்து பிரம்மசூத்திரம் சீபாஷ்யம் போலே அந்த வாதங்களை எல்லாம் பூர்வபக்ஷம் பார்த்தோமோனோ, பூர்வபக்ஷம் சித்தாந்தம் அப்படிலாம் பார்த்தோமோனோ, அதே மாதிரி இந்த பூர்வபக்ஷிகளாக அத்வைத்திகளை வைத்து சுவாமி சொன்னார். அப்படி சொல்லலாமான்னா அந்த மதங்களை நிரசிக்கணுமான்னா அந்த நிரசிக்கிறதுக்காக இல்லை, தன் மதத்தை சொல்ல வேணும் என்கிற விருப்பத்தோடு சொல்லப்பட்ட பிரபந்தம். நம்முடைய கோட்பாடு என்ன, நம்முடைய கொள்கை என்ன, நம்முடைய மதம் என்ன என்பதை சொல்ல வந்தது. அதாவது சுபக்ஷஸ்தாபனம், அதை பண்ணுவதற்காக வந்தது தானே பரபக்ஷ நிதர்சனம் ஆயிடும். அதாவது தன்னுடைய கட்சியை சொல்லிட்டா எதிரி கட்சி தானே அடங்கிப்படுறதா இல்லையா? அதுபோல சுபக்ஷஸ்தாபன பூர்வக பரபக்ஷ நிரசனம், அதுதான் பிரம்மசூத்திரத்தில் சீபாஷ்யத்தினுடைய மெயின் கான்செப்ட். தன்னுடைய மதத்தை நிலைநிறுத்தினால் அடுத்த மதம் தானே போயிடுவான். அதுக்கு ஒரு பழமொழி எடுக்கிறார் சுவாமி. அதாவது பழமொழி 400 புறநானூறு அகநானூறுன்னு நான் இருக்கேன். அந்த 400 எடுத்திருக்கார் டம்பிள். அப்படின்னா தமிழ் இலக்கியங்களிலே ஆச்சாரியர்களுக்கு இருந்த பிரேமை, ஆச்சாரியர்களுக்கு இருந்த ஞானம் நிறையா இடத்துல திருக்குறள் எடுத்திருக்காங்க.
திருக்குறள் எடுத்திருக்கார். ஆனால் நம்ம பிரமாணமாக பல இடங்களில் பல தமிழ் வாத்தியார் பல தமிழ் பிரபந்தங்கள் எடுத்து சொல்கிறோம் தொல்காப்பியத்தில். இது பழமொழி. நெச்செய்ய புற்றேய்ந்தார் போல் நெடும் வகை தச்செய்ய தானே கெடும். இது ஒரு பழமொழி. இது வள்ளுவர் மாதிரி இருக்கு, திருக்குறள் மாதிரி இருக்கிறோம். இது புறநானூரில் சொல்லக்கூடிய ஒரு பாடு, ஒரு வரி. என்ன? நெற்செய்ய, நெல்லை விளைவிக்கும் பொழுது, நெல் பயிரை விளைவிச்சிருக்கான். அந்த நெல் பயிரோட கூட சேர்ந்து என்ன வரும்? களையும் வரும். அப்பப்போ அந்த களையை எடுத்து விட்டால் ஆனால் பயிர் நல்லா வந்துருவா வரதா? அப்போ களை எடுக்கிறது முக்கியம் இல்லை. இங்கே முக்கியம் எது? பயிரை விளைவிப்பது தான் பிரதானம். அந்த களை எடுப்பதுங்கிறது அப்புறம். அதுபோல பிற மதங்களை நிரசனம் பண்ணுறதுங்கிறது செகண்டரி. தன்னுடைய மதத்தை சொல்லுவது நெற்பயிர் போலே. நெற்செய்ய புற்றேய்ந்தார் போல் நெடும் பகை தச்செய்ய தானே கெடும். அதனால தானே அழிஞ்சு போடும். கொஞ்ச நாள் கற்றுவா, அதுக்கப்புறம் அதுவே போயிடும். நம்முடைய இயல்பு அப்படி தானே. ஒரு நாளைக்கு இது பிரபலமாக இருக்கும், எல்லாரும் அதை போய் வைப்பான். மற்றொரு நாள் வேறு ஒன்று பிரபலமாக இதை விட்டுருவான், மற்றொரு நாள் இன்னொன்று பிரபலமாக இதை விட்டுருவான். நம்முடைய சுபாவம் அப்படி தானே. அதுபோல் அதை தானே மறந்து போயிடும். அப்படியா? அது நடந்துதா? இப்போ நம்ம சுனாமின்னு சொன்னால் அப்படின்னு ஒன்று வந்து தான். சுனாமிக்கு அப்புறம் எத்தனையோ ஆபத்து வந்துருக்கு. ஆனால் சுனாமியை மறந்து போயிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ எத்தனையோ பேர் போல எல்லாம் கொரோனா வந்துச்சு போலே அது தானே விளையும். அதற்கு மேலே இப்போ பார்ப்போம். உயர்நலம் உடையவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி என்பதால் பிராப்பிய வேஷம் சொல்லித்து. பிராப்பிய வேஷம், வேஷம் என்றால் இவ்விடத்திலே லட்சணம் நடத்தும். வேஷம்னு நான் சொல்கிறேன், வேஷம் போடுறது, அது வேஷம். பிராப்பிய வேஷம், பிராப்பியத்தினுடைய தன்மை சொல்லப்பட்டது. பிராப்பியம்னா என்ன? அடைய வேண்டிய பொருளின் தன்மை. பிராப்பியம்னால் அடைய வேண்டிய பொருளின் தன்மை. ஏதாலே? 2 வாக்கியங்களாலே சொல்லப்பட்டது. ஒன்று என்னது? உயர்நலம் உடையவன் அயர்வரும் அவர்கள் அதிபதி என்கிற 2 வாக்கியங்களினாலே பிராப்பிய வேகம் சொல்லித்து. அதாவது அடையப்படுகின்ற எம்பெருமானுடைய தன்மை, அதாவது எம்பெருமானுடைய ஸ்வரூபம் சொல்லித்து. அதற்கு மேலே மயர்வர எங்கையாலே விரோதி போனபடி சொல்லித்து. இப்போ அர்த்த பஞ்சகத்தையும் ஒரே பாசுரத்தில் காட்டால் அதுக்காக சொல்ல வந்தேன். அர்த்த பஞ்சகம் உங்களுக்கு தெரியுமோனா? அதாவது என்னது? சஸ்வரூப, பரஸ்வரூப, உபாயஸ்வரூப, விரோதி ஸ்வரூப, பரஸ்வரூப. தன்னை, இறையை, தடையை, நெறியை, பயனை. இது 5. தன்னை பற்றி ஆத்மஸ்வரூபத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது, பரமாத்மஸ்வரூபத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது, அதுக்கு தடையாக எது இருக்குன்னு பார்க்குறது, அதை அடையக்கூடிய வழி என்னன்னு பார்க்குறது, அடைந்தால் வரக்கூடிய பயன் என்ன என்பதை தெரிந்து கொள்வது. தன்னை, நெறியை, தடையை, நெறியை, பயனை என்று 5 விதமான இந்த ஃபார்முலா அறிய நிரூபிச்சேன். தன்னை, இறையை, நெறியை, தடையை, பயனை. இந்த 5 விதமான அர்த்தபஞ்சகத்தையும் அதுதான் எல்லாவற்றிற்கும் மூலம். அந்த 5ல் 3 தெரிஞ்சுட்டா போகிறோம்னு நம்முடைய பூர்வாச்சாரியர் ஒரு சித்தாந்தம் சொல்கிறான். இந்த 5 தெரிஞ்சுக்கணும். எது? விரோதி ஸ்வரூபம், பரஸ்வரூபம், ஆத்மஸ்வரூபம், பரமாத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணும். அதில் 3 தெரிஞ்சுட்டா போகும். அது என்னது? தத்ஸ்வரூபத்தையும் பரமாத்மஸ்வரூபத்தையும் பலஸ்வரூபத்தையும் தெரிஞ்சுட்டா இந்த 3 தானே 2 அடிபட்டு போயிடும். இந்த 5க்குள் 3 அந்த மாதிரி 5 சொல்லி 5க்குள்ள 3 சொல்லியிருக்கான். ஆக மயர்வ எங்கையாலே விரோதி போனபடி சொல்லுகிறது. அருளினன் என்கையாலே அவனே சாதனம் என்று சொல்லித்து. அவனது அருளால் ஊரல் பொருட்டு. அது சொல்கிற அவனது அருளால் ஊரல் பொருட்டு. அவனுடைய அருளாலே அவனை அடைதல், அதுதான் நம்முடைய சம்பிரதாயம். மற்ற ஒன்றாலே அவனை அடைதல் ஒரு வகை. அவன் அருளாலே அவனை அடைதல் இதுதான் சிறந்த வகை. மற்றவைகளாலே அடையலாம், யாரை? எம்பெருமானை அடையலாம். மற்ற வகைகள் இருக்கிற கர்ம யோகம், ஞான யோகம், பக்தி யோகம், பிரபத்தி யோகம் எல்லாம் இருக்கணும். இது எல்லாத்தையும் காட்டிலும் எது சிறந்தது அப்படின்னா, நாம் அடைகின்ற அடைவை தவிர அவன் நம்மை அடைவிக்கிறானே அதுதான் அடைவித்து
பற்றும் அவனே, பற்றுவித்தவனும் அவனே, பற்று வைப்பவனும் அவனே, பற்றுக்கு பலனாக இருப்பவனும் அவனே. அதான் அவன் அருளார், அருளினன் என்கையாலே அவனே சாதனம் என்கிறது. அதாவது சாதனம் என்ன அர்த்தம்? பிராபகம், உபாயம். அதற்கு பிறகு தொழுதழு எங்கையாலே, எல்லா பாசையும் சுருக்கிட்டேன். தொழுதழு எங்கையாலே பிராப்தி பலமான கைங்கரியம் சொல்லுகிறது. பிராப்திய பலமான, அதாவது அடைந்தால் அடையக்கூடிய பலம் என்ன, புருஷார்த்தம் என்ன? தொழுதெழு அப்படின்னா என்ன? பிராபியத்தினுடைய பலனை சொல்லுகிறது. அடைந்தால் என்ன வரும் என்பது பிராபிய பலமாக அடைவதற்கு பயனாக சொல்லுகிறது. அதுக்கு என் மனனே என்கையாலே, என் மனனே என்கையாலே. இப்போ அருளினன்னு சொல்லிட்டேன், அயர்வரை சொல்லிட்டேன், அருளினன்னு சொல்லிட்டேன். இப்போ அடுத்ததுன்னு தொழுதழு என்கையாலே பிராப்தி பலமான அடைவதற்கு பலனான கைங்கரியத்தை சொல்லுகிறது. அந்த பழத்தை அடைஞ்சாருப்படும். அதை இப்போ மாலை போட்டேன். அந்த மாலையை போட்டதுனால என்னாச்சு? அதுடைய ஒரு சுகம் பிறக்கிறது. அந்த மாலைக்கு ஒரு சுகத்தை கொடுக்கக்கூடிய தன்மை உண்டே தவிர மாலைக்கு சுகத்தை அனுபவிக்கும் தகுதி இல்லை. அதுக்கு தெரியுமா? மாலைக்கு தெரியுமா அதனுடைய தகுதி, அதனுடைய சுவை மாலைக்கு தெரியாது. ஆனால் அதை அணிந்து கொண்டால் அது அதனுடைய பிறக்கக்கூடிய அந்த ஒரு சுவை, ஒரு சுகம் யார் அணிகிறானோ அவனுக்கு தானே கிடைக்கும். எனக்கு தானே அந்த மாலையோட சுகம் தெரியும். மாலைக்கு தெரியுமோ? சந்தனத்துக்கு தெரியுமா? நிலாவுக்கு தெரியுமா? சென்றலுக்கு தெரியுமா? அதனாலே அது எந்த பிரயோஜனம் விடலை. அதனாலே மற்றவர்களுக்கு பிரயோஜனம். நிலா தென்றல் சந்தனம் போலே எப்படின்னு சிவசமத்தில் எடுக்கிறோம். ஆக அதுக்கப்புறம் என் மனனே என்கையாலே பரிசுத்தாத்மன் மனதை உடையவன், அதிகாரியினுடைய லட்சணம் சொல்லி என் மனனே, என்னுடைய மனசுனா என்ன? ஏன் அங்கே என் மனனே சொல்லுவானே? மனநேன்னு சொல்ல போகிறா, மனசே ஏன் மனசே சொல்ல போகிறாதா? அது இல்லை, என் மனதே. என்னால் இத்தனை நாள் நான் பகவத் விஜயம் என்றால் எதிரிட்டிருக்கக்கூடிய என்னை என்ன நம்ம காப்பாற்றிப்பேன், எல்லாம் ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய மனதை பண்படுத்தி நெஞ்சப்பெரும் செய்யுள் ஈரனில் வித்தி முளைத்த ஆழ்வார். நெஞ்சப்பெரும் செயல் ஈரனல் வித்தி முளைத்தார். அப்படி பேரமர் காதல் கடல் புறைய வண்ணன் என்று என் திருமேனியை காட்டினான், தன்னுடைய வைலட்சண்யத்தை காட்டினான், தன்னுடைய குணத்தை காட்டினான், தன்னுடைய ஐஸ்வர்யத்தை காட்டினான். எல்லாவற்றையும் காட்டி எழுதி கொண்டு என்னை அனன்யார்கன் ஆக்கினவனை, அவனுக்கே தகுதியுடைய பொருளாக என்னை பாடிக்கொண்டான். என்ன, நான் எங்கேயோ இருந்தேன், ஆனால் என்ன பண்ணான் அவன் அவனுடைய நிர்கேத கிருபையினாலே என்னை அவனுடைய கிருபைப்பட்டு என்னை அனன்யார்கள் ஆக்கி கொண்டான். என்னை அவனுக்கே உரித்தாக்கும்படி யார் பண்ணினான்? நான் பண்ணல, அவன் பண்ணினான் என்று அதிகாரி என்னிடம் சொல்லித்து. இரண்டாம் பாசுரத்திலே கீழே சொன்ன எம்பெருமானுடைய கல்யாண குணயோகத்திற்கும், கல்யாண குணயோகம், கல்யாணம்னா கல்யாண குணங்கள் சொல்லிட்டோம்னா சௌசல்ய வாத்சல்ய மார்த்த வாஜ்ய சௌகார்தாமகாரண்ய மாதுரிய காம்பீர உதா சாதுரிய சாரிய தைரிய சௌரிய பராக்கிரம சத்தியகாம சத்திய சங்கல்ப அவகதபாத்மா விஜுலோ விஸ்து அது அத்தனையுமே செத்து பிரியப்பதியாயவாத் சமத்த கவன அகிலகேய பிரத்தனிகனா சமத்த கல்யாண குணைகதான ஞானனான சர்வேஸ்வரன் என்று சமத்த கல்யாண குணங்களையும் சொன்னார். கல்யாண குண யோகம், யோகம் என்றால் இவ்விடத்தில் சேர்ந்திருத்தல். ஒரு பொருளுக்கு அந்த பொருளை விட்டு அதை பிரிக்க முடியாது. ஒரு வெள்ளை பால் சொல்கிறோம், வெள்ளை பால் எப்படி இருக்கும்? வெள்ளையாக தான் இருக்கும். அந்த பாலிலேருந்து அந்த வெள்ளை தன்மையை பிரிக்க முடியுமோ? வெள்ளையாக இருக்கலாம், இல்லை லேசாக தயிர் காய்ச்சினா அது லைட்டாக மஞ்சள் ஆகும், வெண்ணெய் காய்ச்சினா அது ஒரு கலர் வரும், நெய் ஆச்சுன்னா அது ஒரு கலர் வரும். ஆனால் பாலில் இருக்கிற வெண்மை, அந்த வெண்மையை பாலை விட்டு பிரிக்க முடியுமா? அதுபோல கல்யாண குண யோகம் என்றால் அப்படி எல்லா கல்யாண குணங்களுக்கும் சேர்த்தி உடையவன், அவனிடமிருந்து அதை பிரிக்க முடியாத தன்மையை உடையவன் என்றும். நித்திய விபூதி யோகத்திற்கும்
நித்திய விபூதி யோகம். இவ்விடத்திலே நித்திய விபூதி லீலா விபூதி என்கிற 2 ஐஸ்வர்யங்களை உடையவன். புங்கோதம் சூழ்ந்த புவனியும் விண்ணுலகம் அங்காதும் சோராமே அழகில்ன எம்பெருமான் உபய விபூதி நாதன். அப்போ அந்த உபய விபூதி நாதனாக அந்த நாதத்வம், உபய விபூதி நாதத்வம் 2 லோகங்களுக்கும் 2 லோகங்களையும் ஐஸ்வர்யமாக உடையவன். அதுக்கப்புறம் விக்கிரக வைலக்ஷண்யத்தையும் சுடரடி என்றும். என்னுடைய பூர்வாச்சாரியர்கள் எல்லாருமே ஒரு பாசுரம் சொன்னான்னா அந்த பாசுரத்தினுடைய முன்னாடி போகிற பாசுரத்தினுடைய சங்கதி சொல்லுவாள். ஏன்னால் திருவாய்மொழி உயர்வரன்னு ஆரம்பித்து கடைசி பாசுரம் உயர்ந்தே என்கிற வரையில் இந்த ஒரு செயின் இருக்குன்னா அந்த செயினில் ஒரு கோர்க்கு இருக்கும், அதுக்கு இப்படி இருக்கும். அப்போ இது சேர்த்துருக்கும், அடுத்து இப்படி இருக்கும். அது மாதிரி ஒன்றுக்கு ஒன்று கோர்வையாக இருக்கும். அதுக்கு பேர் சங்கதின்னு பேர். அப்போது முதல் பாசுரத்திலே சொன்னதை திருப்பி சுருக்கி சொல்லி 2ஆம் பாசுரத்திலே என்ன அனுபவிக்கிறார்கள் சொல்ல போகிறோம். அப்போ அந்தந்த பாசுரத்தை அனுபவித்தாலும் சரி, இல்லை ஒவ்வொரு பாசுரத்தை அனுபவித்தாலும் சரி, நமக்கு அனுபவம் தான் முக்கியம். இப்போ முழுக்க பார்த்தோம்னா முழுசாக உயர்வர பாசுரம் தான் இன்னும் எனக்கு 10 நாள் உபன்யாசம் ஒரு பாசுரத்தில் இருக்குது. ஆனால் இப்போ நமக்கு இருக்கக்கூடிய அவகாசம், நமக்கு இருக்கக்கூடிய சரீர தசை, நம்ம வந்து எங்கேருந்தோ வந்து கஷ்டப்பட்டு உட்காந்து 2 மணி நேரம் உட்காந்து 1.5 மணி நேரம் தூங்கி அப்படியே கஷ்டப்பட்டு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம். ஆக என்ன அதுபோலே அப்படி ஒரு பாசுரத்தை அப்போ முதல்ல என்ன சொன்னார்? கல்யாண குண யோகம், அடுத்தபடியாக நித்திய விபூதி யோகம், விக்கிரக வைலக்ஷண்யத்திலும் ஆசிரியமான ஆத்மாஸ்தமான திவ்யாத்மஸ்வரூபம் சேதனா சேதன விலக்ஷணம் என்கிறார். இந்த 3ஐயும் அதிகமாக உடையவன் விலக்ஷணம். இந்த எல்லாவற்றையும் காட்டு சமத்த சேதனாத்மக விசிஷ்டம் பிரம்மம். அவன் இங்கே வந்தாலும் அங்கே வந்து நிற்கணும். அப்படி அடுத்த 2ஆம் பாசுரம் மனநக மலமர மலமிசை எழுதரம் மணனுணர் வளவீரன் பொறியுணர் அவையிலன் இனனுயர் முழுநலம் எது நிகழ் கழிவினும் ஈரானிலன் எனுயிர் மிகுனர் அயிலானே. இது பாசுரம். இந்த பாசுரத்தில் என்ன அர்த்தங்கள்லாம் சொல்கிற சுருக்கமாக, பாசுரார்த்தம் சுருக்கமாக, அப்புறம் விலட்சணார்த்தம் என்ன இருக்குங்கிற சொல்கிறோம். என் மனமே தேவர் இதுலேயும் வரும், இதுலேயும் இந்த பாசுரத்தில் மிகுனரை இளனே என்று தொடங்கி, அதாவது மனநக மலமர மலமிசை எழுதர். மனநகம் என்னுடைய அகத்தில் இருக்கக்கூடிய மனசில் இருக்கக்கூடிய அழுக்குக்களை போக்கினவன். என் மனனே தேவர் முதலிய மற்ற எல்லாருடைய மேன்மைகள் முழுதும் இல்லை என்று கூறலாம்படி மேன்மேல் உயர்ந்து கொண்டே செல்லுகின்ற நற்குணங்களை உடையவன் எவனோ. இப்போ நமக்கெல்லாம் ஒரு சமயத்தில் ஒரு குணம் இருக்கும், தேவர்களுக்கு ஒரு சமயத்திலே ஒரு குணம் இருக்கும். ஆனால் அந்த குணங்கள்லாம் சில சமயம் மாறுபடும். ஏனென்றால் நாமெல்லாம் முக்குணங்களின் கூட்டு, சத்வ ரஜஸ் தமஸ் என்கிற 3 குணங்களின் கூட்டு நம்ப. ஆனால் இங்கே எம்பெருமான் இவர்களுக்கு அப்பாற்பட்டவன், விலக்ஷணன். அதான் மனநக மலமர மலமிதை எழுதரும். அதுக்கப்புறம் என்னிடத்துள்ள அறிவின்மை யாவும் நீங்க பக்தியின் நிலையை அடைந்த அறிவை தந்தான். இப்போ பக்தி 2 ஆழ்வாருக்கு 2 கொடுத்தான். என்ன கொடுத்தான்? என்னிடத்தில் உள்ள அறிவின்மை, பகவான் எம்பெருமான் இருக்கக்கூடிய இவரிடம் இருக்கக்கூடிய அறியாமையை போக்கினான். ஒரு விஷயம். அதுக்கடுத்தது என்ன பண்ணான்? பக்தியினுடைய நிலையை அடைவித்தான். பக்தி ஏற்படும்படியாக பண்ணான். பக்தினா என்ன? காதல், அன்பு, வேட்கை, அவா. பக்தி, பரபக்தி, பரஜானம், பரபக்தி. ஒரு பொருளின் மேலே ஏற்படும் ஆசை பக்தி. ஆசை அந்த பொருளையே நினைத்து கொண்டிருப்பது அதற்கு அடுத்த நிலை. அந்த பொருளை எப்பாடுபட்டாவது பெற்றுவிட வேண்டும் என்று நினைப்பது 3வது நிலை. அந்த பொருளை பெறாவிட்டால் வாழவே முடியாது என்கிற நிலை 4வது நிலை. இந்த 4 நிலைகளுக்கு முதல் எது? பிரேமை, பக்தி. அந்த பக்தியை தந்தான். அதாவது பக்தி ரூபா பந்த ஞானம் அப்படின்னு கீழே சொன்னாரணும். அப்போ பக்தியின் நிலையை அடைந்த அறிவை தந்தான். அதுக்கப்புறம் அந்த அறிவை தந்தவன் யாவனோ அவன் மறதி என்பதும் சிறிதுமில்லாத நித்தியசூரிகளுக்கு தலைவன். நித்தியசூரிகளுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் இந்த மறதியெல்லாம் யாருக்கு? நமக்கு உண்டு. நித்தியசூரிகளுக்கு அந்த மறதி இல்லை. அவளுக்கு எதுவுமே கிடையாது. அவளுக்கு எப்போவுமே எம்பெருமான் அனுபவிச்சுட்டு இருக்கவே ஒரே விஷயந்தான்.
அப்படிப்பட்ட மறதி இல்லாத நித்தியசூரிகளுக்கு தலைவன். அப்போ மறதியோடு இருக்கக்கூடிய நாம், மறதி இல்லாது இருக்கக்கூடிய நித்தியசூரியன். இந்த இருவருக்குமே நாதன் யார்? தலைவன் யார்? எம்பெருமான். அப்புறம் அந்த நித்திய சூரியர்களுக்கு தலைவன் எவனோ அவருடைய எல்லா துன்பங்களையும் நீக்கின்ற ஒளி பொருந்திய திருவடிகளை தொழுது. அப்படிப்பட்ட எது இப்படி சொல்லணும்? முதல்ல திருவடிகளை தொழுதுனால் இப்போ அடுத்த பாசுரத்தில் இப்படி நித்திய சூரியர்களுக்கு தலைவனான, அதாவது மறதி என்பதை இல்லாத, மறதி என்பதை உடைய சம்சாரிகளுக்கும், மறதி என்பதே இல்லாத நித்தியசூரிகளுக்கும் தலைவன். அப்படிப்பட்ட தலைவனுடைய திருவடிகளை தொழுது. யவன் யாவன் என்ற சொல்லில் மாறுபாடு. யவன் எவன் சொல்கிறன்னா உயர்வர உயர்நலமுடையவன் எவன், அயர்வர முதநலம் அயர்நலன் எவன், யவன் 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 என்று சொன்னால் அது கேள்விக்குறியாலே வந்த சுருக்கம். யாவன் என்பதை ஆழ்வார் சுருக்கி காற்றார் யவன் என்று. யாவன் யார் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஆழ்வார் ஒரு காலம் எடுத்துட்டு யவன் யவன் என்கிறார். அப்படி மனன், மனன் என்பது மனம், மகரத்திற்கு நகாரம், நகரம் போலி, இதெல்லாம் சம்ஸ்கிருத இலக்கம். மனன் அகம், மனன் மனம் என்று இந்த சொல்ல மனன் அகம். இந்த மனன் என்பது மனது என்ற சொல்லி, மனது என்று சொல்வதற்கு பதிலாக நகரத்திற்கு பதிலாக நகாரம் சொல்லி மனன மனன் 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 என்று சொல்லுவதற்காக, மகம் என்று சொல்லுவதற்காக வந்த வார்த்தை சொல்லும். அதுக்கப்புறம் மனத்தின் குற்றங்கள் எல்லாம் நீங்க பின்பு மலர்ந்தது மேலே எழுகின்ற மனத்தினுடைய யோக ஞானத்தால் அறியப்படுகின்ற ஆத்மாவின் தன்மை உடையவன் அல்லன். இந்த ஆத்மாவுக்கு குற்றங்கள் இருந்தது, அழுக்கு இருந்தது. அது எம்பெருமானுடைய கடாட்சத்தாலே போச்சு. சொல்கிறோமா இல்லையா? அவனுடைய கடாட்சத்தாலே என்னுடைய அறிவின்மை என்கிறது போச்சு அப்படின்னு சொல்ல வேண்டாதபடி இந்த அறிவு குறைபாடு என்பதே இல்லாதவன் எம்பெருமான். ஒரு குறை சொல்லி அந்த குறைக்கு மாற்று சொல்லி அந்த குறை இல்லாதவன் என்று சொல்ல வேண்டிய விஷயம் இல்லாது. அப்படிப்பட்ட எம்பெருமான் ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சுதான். தூமணி மாடத்து, நான் சொல்ல வரும்போது என்ன சொல்ல போறேன்னு தெரிஞ்சுதான். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரியா, இது ஆண்டாள் பாசுரம். நம்ம ஆழ்வார் பாசுரம் துவழில் மா மணிமாடம். இப்போ துவழில் மா மணிமாடம், தூமணி மாடம். தூமணி மாடம்னா பல ரத்னங்களை சேர்த்து இது ஃபஸ்ட்டு குவாலிட்டி, இது செகண்ட் குவாலிட்டி, இது தேர்ட் குவாலிட்டி என்று பிரித்து ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் பண்ண மாடங்கள் உடையது இது தொலைவெள்ளி மங்கலம். இது ஆண்டாள் எழுதியிருக்கக்கூடிய திருமாளிகை அந்த மாதிரி பிரிக்கிறதே கிடையாது. எல்லாமே சுத்தமான ரத்னங்களாலே சமைக்கப்பட்ட மாடம், தூமணி மாடம். அது துவழில் மணிமா, துவள் என்றால் குற்றம், குற்றமில்லாத மாடம். அப்போ குற்றம் இருக்கிற ரத்னங்கள்லாம் கழிச்சுட்டு ஃபஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி பிரிக்கிறாள் நடுவ கேரட்டில். அதே மாதிரி அதுபோல் நாமெல்லாம் எப்படி, நம்மளாம் தூமணி மாடம், அவன் எப்படி அவன் எப்படி தூமணி மாடம், நாமெல்லாம் எப்படி துவழில் மணி மாடம். நம்ம சம்சாரிகளாக இருந்து வைத்து நித்திய சம்சாரிகளாக இருந்தும் பகவத் விஷயத்தை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசையுடையவர்கள் இதுதான் சம்சாரிகளையும் நம்மையும் பிரித்து காட்டுகின்ற ஒரு லட்சணம். சம்சாரிகள் எப்படி இருக்கா? எல்லாரும் எப்படி இருக்கா? உண்டியே உடையே உகந்தோடும் மண்டலம். நம்ம எப்படி இருக்கோம்? அதையும் உண்டோம், அதையும் நம்ம ஒன்று குறைஞ்சது மைசூர் பாகம் சாப்பிடுவோம், மைசூர் பாகம் தேங்காய் வருவி ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதுலேயும் ஒன்று குறை வைக்கிற சமயத்தில் காலக்ஷேமம் கேட்கும். அப்போ அதை காட்டில் நம்ம கொஞ்சம் பெட்டர் தானே, அவ்வளோதான் விஷயம். அப்படி இந்த பாசுரத்தில் அப்படி இந்திரியங்களால் அறியப்படுகின்ற உலகத்து பொருள்களின் தன்மையினை அச்சேதனம் உடையவன் அல்லன். இப்போது அதாவது ஆத்மா போல் அல்லன் யார்? பரமாத்மா. அப்புறம் உள்ள அச்சேதனம் இருக்கே, அச்சேதனம் போல் அல்லன் அவன். அச்சேதனத்துக்கு என்ன உண்டு? இந்திரியங்களால் அறியப்படுகின்ற உலகத்து பொருள்களின் தன்மையை. அதுக்கப்புறம் எதிர்காலம், நிகழ்காலம், இறந்த காலம் என முக்காலங்களிலும் தனக்கு ஒத்தாரை இல்லாதவன், மிக்காரையும் இல்லாதவன். இந்த பாசுரத்துடைய சாரம் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஒத்தாரை மிக்காரை இளையாய மாமாயா, தன்னில் பேரொரு பொருளும் இல்லார் தனித்தலைவன்.
என்று கம்பன் காட்டுவான். தன்னில் மேல் ஒரு பொருள் இல்லா தனித்தலைவன். அவனுக்கு மேலே ஒத்தனம் கிடையாது, அவனுக்கு சமமானம் கிடையாது, எல்லாம் அவனுக்கு கீழே தான். தனக்கு ஒத்தாரை இல்லாதவன், நிக்காரையும் இல்லாதவன். அதுக்கு மேலே ஞான ஆனந்த மயமாக இருப்பவன். ஞான ஆனந்த மயமாக இருப்பவன். அது என்னது? இந்த ஆத்மாவுக்கு ஞானம் உண்டு, ஆத்மாவிற்கு ஆனந்தம் உண்டு. அதனால தான் பிரித்து காட்டுறதுக்காக மயன் மயன் பிரத்யம் அப்படின்னா முழுமையாக நிரம்பி இருப்பவன். அப்போ ஞானம் நமக்கெல்லாம் குறைவு, நமக்கு 4 விதமான ஞானத்திற்கு ஏற்படுகின்ற குறை இருக்குது. அந்த குறை எம்பெருமானுக்கு இல்லை. நம்முடைய ஞானம் அளவுபட்டது, அவருடைய ஞானம் பறந்துபட்டது. அதாவது மயன் பிரத்யம் மயன் ஆனந்தமயம், விஞ்ஞானமய ஆனந்தமய என்று வேதங்கள் சொல்லும். அப்படி இருப்பவன். இப்படிப்பட்ட எம்பெருமான் என்னுடைய சிறந்த உயிர் ஆவான். இது இப்போ இந்த பாசுரத்தினுடைய சாரம் சொல்லிட்டேன். மனநகம் மலமர. இப்போ மனநகம் மனதிலே இருக்கக்கூடிய அழுக்கு நீங்குவதற்காக அப்படின்னு. மனநக மலம் அற. மலம் என்றால் குற்றம், மனநகம் மனதிலே இருக்கக்கூடிய குற்றம் போவதற்காக. அப்போ மனதிலே இருக்கக்கூடிய அழுக்கு என்ன? காமக்ரோதச்ச லோபச்ச அசமானோ மதா குணாः விஷாதஸ்தாமः புரோக்தமித்யேதே மானசோ மலாः. இந்த மனதிற்கு குற்றம் 10 விதமான குற்றங்கள், 8 விதமான குற்றங்கள் சொல்கிறாங்க. மனசுக்கு என்ன குற்றம்? 8 குற்றம். அது என்னென்ன பார்ப்போமா? இந்த 8 அழுக்குகள், அதாவது கண்ட பதார்த்தத்தை அனுபவித்து நிற்க ஒண்ணாதபடியான தசையை அனுபவிக்கிற ஆசை. எந்த பொருளை பார்த்தாலும் அனுபவிக்கணும்னு ஆசை. அது எதுவானா இருக்கட்டும், எல்லா பொருளையும் அனுபவித்து முடிச்சிடணும். நம்மளை தவிர வேற யாரும் அனுபவிக்கக்கூடாது அப்படிங்கிற பொருளை அனுபவிக்கக்கூடிய ஆசை. அதுக்கப்புறம் கிட்டினவர்கள் பக்கல் இறக்கும் சீற்றம். நமக்கு கிடைக்கல, அவனுக்கு கிடைச்சிருந்தா அதனால் நமக்கு கோபம். அவனுக்கு ஒரு நல்லது கிடைச்சா அதனால் என்ன வருது? அவன் ஏதோ கிளம்ப, அவனுக்கு ஒரு நல்ல சூதான நேரம், அவனுக்கு ஒரு நல்லது கிடைச்சிருக்கு. ஆனால் அதை பொறுக்க முடியாத ஒரு தன்மை எது? அதுக்கு அதனாலே ஏற்படுகின்ற சீற்றம். அதுக்கு அடுத்தபடியாக பொருளாசை. இந்த உலகத்தில் எதை பார்த்தாலும் நம்ம பொருள் ஆசைப்படுறோமே. எந்த பொருளை எடுத்தாலும் உபயோகப்படுறதோ இல்லையா? சில பேர் ராத்திர போனால் ஒரே குப்பை கூடமாக இருக்கும், ஒரு சாமானத்துக்கு வெளில போட மாட்டான். அதனால் பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. உடஞ்சி போச்சுன்னா தூக்கி போட்டு வேறு பூசி வாங்கிட்டு இருப்பான். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். சில பேருக்கு அந்த பொருளை எடுத்து வைத்துக் கொள்கிற ஆசை இருக்கு, அதனால் அது போகாது. அதுக்கப்புறம் இந்த பொருளாசைங்கிறது மற்றவர்களுக்கும் உபலட்சணம். அதுக்கப்புறம் சந்தோஷம். எந்த ஒரு விஷயமும் அளவுக்கு அதிகமான சந்தோஷமும் கூடாது, அளவுக்கு அதிகமான துக்கமும் கூடாது. இன்றைக்கி பெருமாள் இன்றைக்கி சமர்ப்பிச்சிருக்கேன், இன்றைக்கி கொடுத்துருக்கானா சந்தோஷம், அதை வச்சுட்டு அனுபவிக்கணும். இன்றைக்கே நான் கோடீஸ்வரன் ஆகணும்னா முடியுமா? இன்றைக்கே நான் பணக்காரன் ஆகணும்னா அதில் ஏமாறுறது தான். எத்தனை பேர் ஏமாந்து போயிருக்கா, எத்தனை பேர் பணத்தை எழுந்திருக்கா, எத்தனை பேர் வாழ்வை எழுந்திருக்கா, எத்தனை பேர் குடும்பத்தை எழுந்திருக்கா. ஆக எதுக்கு சொல்கிறேன்? அதுபோல சந்தோஷம், அதுவும் சந்தோஷம் அளவுபட்டுதான். ஏதாவது கண்ணன் பெருமான் கீதையில் இதெல்லாம் அழகாக சொல்கிறான். சமதுக்கா, துக்கத்தையும் ஒரே மாதிரி பார்க்கணும், சந்தோஷத்தையும் ஒரே மாதிரி பார்க்கணும். சந்தோஷம் வந்துடுச்சுன்னா ஓஹோ குதிக்கிறது, துக்கம் வந்துடுச்சுன்னா ஓஹோன்னு மூலையில் போய் அடையிறது. இது ரெண்டுமே விரோதி. சந்தோஷம். அதுக்கடுத்தது அகங்காரமும். அகங்காரம், நான் எனது என்கிற அகங்காரம். அதுக்கப்புறம் கொழுப்பு, கொலஸ்ட்ரால், கொழுப்பு. அவனுக்கு என்ன கொழுப்பு? வாய் கொழுப்பு சொல்லணும் சில பேருக்கு. சில பேர் வாய் இருக்கிறதுனால வாய் என்னன்னா வாயில் நரம்பு இல்லை, ஏதாவது பேசி விடுறது, அது கொழுப்பு. வாய் கொழுப்புங்கிறான், உடலில் கொழுப்புங்கிறான், எத்தனையோ கொழுப்பு சொல்கிறான், கொழுப்பு. அதுக்கப்புறம் குணமின்மை. ஒரு நல்குணங்கள் எதுவுமே இல்லாது. இவைகள் எல்லாம் எதற்கு? மனசுக்கு. இதெல்லாம் எதுக்கு ஏற்படுது? மனநகம் மலமர. இதெல்லாம் மனதுக்கு ஏற்படுகின்ற குணம். அதுக்கப்புறம் துக்கம். இப்போ இந்த 8 குணங்களும் மனசுக்கு இருக்குது. அந்த 8 குணங்களும் போகும்படியாக
இதை திருமங்கையாழ்வார் வேறு மாதிரி காட்டுறார். கள்ளம் மனம் வெள்ளும் வகை கருதி கடல் தொழுவீர் விரைவு திரை விரியா கரையெங்கும் உள்ளும் எனது அடியார் சொல்லும் சொல்கிறாரா? அப்போ அது ஆழ்வார் ரெண்டு சொல்கிறார். கள்ளம் மனம் வில்லும் வகை கருதி கடல் தொழுவீர். இந்த 8 குணங்கள், இதாவது கள்ளம் திருடு, இது மனசில் திருடு, மனசில் திருட இந்த 8ம் போகும்படியாக என்ன பண்ணணும்? கண்ணன் அதாவது கண்ணன் மலமர போகும்படியாக நீர் கிருபை பண்ண வேண்டும். கள்ளம் மனம் வில்லும் வகை கருதி தொழுவீர் கடல் தொழுவீர். அவனுடைய திருடிகளை சரணாகதி பண்ணும். இன்னொரு பாசத்தில் இதே ஆழ்வார், இதே திருமங்கை ஆழ்வார் இன்னொரு பாசத்தில் கள்ளத்தை பற்றி சொல்லிட்டு கள்ளத்தால் மாவலியை வஞ்சித்து நெஞ்சுருக்கி கள்ளத்தால், அதாவது அவனுடைய மனசில், யாருடைய எம்பெருமானுடைய மனசில் இல்லை, அவனுடைய மனசில் கள்ளம் இருந்தது. என்ன கள்ளம்? நான் தான் பெரியவன் என்று மகாபலி இருந்தான் அல்லவா செருக்கினாலே, அந்த கள்ளத்தனத்தை போக்கினவன் கள்ளத்தால் மாவலியை வஞ்சித்து அப்படின்னு ஆழ்வார். அப்போ இந்த 8 குணங்களும் முன் சொன்ன 8ம் மனதிற்கு அழுக்காகும். இதற்கு மேலே அதுக்கு மேலே அடுத்த வாரி எதிர்நிகழ் கழிவினும் இனன் எதிர்நிகழ் கழிவினும் இனன் இளன். இதை நம்ம வேகமாக சொல்லும்போது சொல்லிடுறோம். மனதக மலமர மலமர எழுதுறோம், மனதோட ஒன்று அவ்வளோ அழகாக பிரித்து அனுபவிக்கணும். ஒரு வகையாலே திரள ஒப்பில்லை ஆகில் ஒரு வகையாலே தான் ஒப்புண்டோ எண்ணில் அதுவும் இல்லை என்கிறது இன்று நிர்வகிப்பாரும் அங்கு நன்னிக்கே பட்டர். சாதர்மிய திருஷ்டாந்தமில்லை என்றது முன்பு, ஐதர்ய திருஷ்டாந்தமில்லை என்கிறது இங்கு. 2 சாதர்மிய திருஷ்டாந்தம், வைதர்மிய திருஷ்டாந்தம். ஒன்றுக்கு ஒரு திருஷ்டாந்தத்தை சொல்லும் பொழுது அதிலே இருக்கக்கூடிய ஒரு சில பண்புகள், ஒரு சில குணங்கள் இதுக்கு இருந்ததானால் அதற்கு சாதர்மிய திருஷ்டாந்தம். ஒன்றுக்கு ஒரு குணம் சொல்கிறோம், அந்த குணம் வேறு ஒன்றுக்கு இல்லையானால் அது வைதர்மிய திருஷ்டாந்தம். திருஷ்டாந்தம்னா உதாரணம். ஒன்றை சொல்லணும்னா ஒன்றுக்கு இருக்கிறது அதில் இருந்ததானால் அது என்னது? சாதர்மிய திருஷ்டாந்தம். கார்மேனி கதிர்மதியம் போல் முகத்தான், கதிர்மதியம் போல் முகத்தான், இது சாதர்மிய திருஷ்டாந்தம். கதிர்மதியத்தை போல் சந்திரனை போலே சூரியனை போலே முகத்தை உடையவன் யாரு? கண்ணன். கதிர்மதியம் போல் முகத்தான், அந்த சந்திரனுக்கு இருக்கக்கூடிய குளிர்ச்சியும் ஒரு பண்பு, சூரியனுக்கு இருக்கக்கூடிய ஒரு வெப்பமும் கண்ணன் திருவமண்டலத்திலே உண்டு அப்படின்னு அது சாதர்மிய திருஷ்டாந்தம். இப்போ இவன்கிட்ட இல்லாதது இவன்கிட்ட இருக்கிறது வேற வந்துட்டு இல்லைன்னா அதுக்கு வைதர்மிய திருஷ்டாந்தம். நிலவை பார்க்கணும், நிலவை பார்த்து சந்திரனை பார்க்கணும், சந்திரனை பார்த்தா அது குளிர்ச்சியாக நமக்கு தெரியுது. அதே சந்திரன் குளிர்ச்சியாக தெரியுது, அதே சந்திரன் நாயகனை விட்டு பிரிந்த நாயகிக்கு அது வெப்பமாக அடிக்குது. ஆழ்வார் பாசத்தை காட்டும். தென்னலும் தீவீசுமென் செய்கேன், தான் வராது. தென்னலும் வீசு தீ வீசும் என் செய்கேன், ஆழ்வார் பாசம் சொல்வார். தென்னல் வீசறதான். தென்றல் என்பதே தெற்கு பக்கத்தில் வரக்கூடிய காற்று, சுகமான காற்று. ஆனால் அது தீ வீசுகிறது. எம்பெருமானை நாயகனை பிரிந்ததால் தென்றல் வீசு. தென்றல் நாயகனோடு சேர்ந்திருக்கும் பொழுது சுகமாக கழித்த தென்றல் நாயகனை பிரிந்தபோது அதே தீ வீசும் என் செய்கேன். அதுபோல எதிர்நிகழ் கழிவினம் அசாதர்மிய திருஷ்டாந்தம் இல்லை, ஐதர்ய திருஷ்டாந்தம் இங்கு என்றது கேள்வி. விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தின்படி சித்து அசித்து ஈஸ்வரன் என்றே உள்ளது. ஈஸ்வரன் மற்ற 2ஐ காட்டிலும், சித்து அசித்தை காட்டிலும் வேறுபட்டவன், விலக்கணன் என்று தொடரும் இப்பாசுரத்தில். முதல் அடிகளால் மனனுயர் அளவீலன் பொறியுணரவையிலன் என்று ஆழ்வார் தெரிவித்தார். அதாவது மீண்டும் எதிர்நிகழ் கழிவினம் ஈனான் இளன் என்று முக்காலங்களிலும் ஒப்பில்லாதவன். சரி, நேர்த்திக்கு ஒப்பில்லை, ஒரு நாள் நாளைக்கு எவனா ஒருத்த வரலாமோனோ, ஒரு காலத்தில் ஒருத்தர் வரலாமோனோ, அதுக்கப்புறம் இன்னொரு காலத்தில் இன்னொரு வரலாமோனோ, போன காலத்தில் ஒருத்தர் இருந்தாலும் இருக்கலாமோனோ, இவரை மாதிரி செய்யப்பதியான சர்வேஸ்வரனான நாராயணன் மாதிரி முன்னாடி யாரும் இல்லை, இப்போவும் யாரும் இல்லை, எப்பவும் இல்லை. ஏன்னால் இந்த சாதர்மிய திருஷ்டா, வைதர்மிய திருஷ்டா, இந்த 3ம் எவனிடமும் இல்லை. எது?
சில பேருடைய புகழ், சில பேருடைய காரியங்கள் ஒரு காலத்தில் இருக்கும், ஒரு காலத்திலே மறையும், ஒரு காலத்திலே மங்கிப்போம். ஆனால் எம்பெருமானுடைய எப்படி ஒரு காலத்திலே, அது முன்னாடி இருந்தால் சரி, எதிர் நிகழ் கழிவினம், எதிர்காலம், நிகழ் நடக்கின்ற காலம், கழிவினம் போன காலம், போய காலம் போகு காலங்கள் என்று ஆழ்வார் காட்டுறணும். போய காலங்கள் போகு காலங்கள் அப்படி காட்டுறோன்னு ஆழ்வார். அந்த மாதிரி முக்காலத்திலேயும் எம்பெருமானுடைய ஸ்வரூபத்திற்கு எந்த விதமான குறைபாடும் தாழ்வும் ஏற்படாது என்றும் ஆகையினாலே இந்த எதிர்நிகழ் கழிவினும் என்றார். அதிலே மீண்டும் ஒப்பில்லாதவன் என்று சொல்வர். முதல்ல மனநக மரவர வரிசை எழுதர் மனநடர் வளைவிலும் பொறியுணர் அவையிலும் சொன்னார். இந்திரியங்களுடைய ஏற்பாடிலே செய்தார். திருப்பி சொன்னாரே எதுக்கான என்று கூறுவதற்கு காரணம் என்ன என்று நிர்வாகம் ஆழ்வார் பாசுரம். அதாவது நம்முடைய வியாக்கியானங்களில் 5 விஷயம் சொல்லப்படுது. இந்த 5 விஷயம் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஒன்று நிர்வாகம்னு பேர், ஒன்று நிர்வாகம்னு வரும். அதாவது வியாக்கியானங்களில் வரக்கூடிய வார்த்தைகளுக்கு அர்த்தம் சொல்வது நிர்வாகம்னு ஒன்று. அதுக்கப்புறம் நிர்வாகம் உதாரணம், அப்புறம் மேற்கோள்கள், அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பாதம். ஒருத்தர் எந்த ஆச்சாரம் ஒன்று சொல்லுவார், அவர் ஒரு அர்த்தம் சொல்லுவார், இவர் ஒரு அர்த்தம் சொல்லுவார், அது சம்பாதம். ஐதிஹ்யம், இப்படி நடந்தது என்று இவர் சொல்லுவார், அவர் சொல்லுவார், அது ஐதிஹ்யம். நிர்வாகம், சம்பாதம், அதுக்கப்புறம் உதாகரணம், மேற்கோள்கள். இந்த ஐந்தும் அவ்விடத்தை ஒவ்வொரு இடத்துல காட்டுவான். அப்படி நிர்வாகம் ஒரு ஆச்சாரியர் ஒரு அர்த்தம் சொல்கிறார், அதுக்கு இன்னொரு ஆச்சாரியர் அந்த அர்த்தம் என்ன இருக்குது, இதை விட இதுக்கு இதை சொல்லலாமே என்று சொல்வது நிர்வாகம். ஆழ்வார் பாசுரங்களை வியாக்கியானிக்கும் பொழுது ஆச்சாரியர் பற்பலரும் கூறிய சிறப்பு பொருள்களையும் அவர்கள் பெயரை குறிப்பிட்டு அவர் இப்படி கூறுவார், இவர் அப்படி கூறுவார் என்று தம் வியாக்கியானத்தில் காட்டுவது அதுக்கு பேர் நிர்வாகம். ஒரு ஆச்சாரிய வியாக்கியானத்தில் அந்த ஆச்சாரியர் சொன்னார், அந்த ஆச்சாரியுடைய பேர் வரும், அவர் என்ன சொன்னார்ங்கிறதும் இவர் என்ன சொன்னார்ங்கிறதும் இந்த ஆச்சாரியர்களும் என்ன சொன்னார் என்பதும் காட்டுவது நிர்வகித்தல் அப்படின்னு. அதுபோல பூர்வர்கள் அவை முழுமையாக எம்பெருமானுக்கு ஒப்பாகாது என்னாதல். இந்த சொன்னோன்னா இந்த குணங்கள்லாம் எம்பெருமானுக்கு ஒப்பாகாது, எதிர்காலத்தில், நிகழ்காலத்தில், கழிகாலத்தில். அதுவும் இல்லை. ஏதாவது ஒரு வகையிலாவது அவனுக்கு ஒப்பாகுமோ என்றால் அதுவும் இல்லை என்று கூறினார்கள். சுவாமி பட்டர் பார்த்துட்டு ஐத சாதர்மிய திட்டாந்தம் இல்லை என்றது முன்பு, ஐதர்மிய திட்டாந்தம் இல்லை என்றது இங்கு. அதாவது முன்னாடி எல்லாவற்றிலும் மேம்பட்டவன் சொன்னார். அடுத்த வரியில் இது யாரு மற்றவாளுக்கு யாருக்கும் கிடையாதுன்னு சொன்னார். நேரடியாக சொல்வது ஒன்று, யாருக்கும் எந்த குணங்களும் கிடையாது சொன்னார், ஒப்பார் இல்லாதவன் சொன்னார். இப்போ அடுத்த வசனம் இவருக்கு எக்காலத்திலேயும் ஒப்பில்லாதவர்கள் கிடையாது, இவனுக்கு ஒப்பாக சமமானவர்கள் கிடையாது என்றார். சாதர்மியம் ஒத்த தர்மம் உடைமை, ஒத்த தர்மம் உடைமை. பசுமாடு எரும மாடு இதுக்கு ரெண்டுத்துக்கும் ஒரே தர்மம் தான். எனது பால் கொடுக்கக்கூடிய தன்மை, காம்புகளை உடையது, கொம்புகளை உடையது, வாழை உடையது. இது யாருக்கு? தர்ம பசுமாட்டுக்கும் உண்டு, எரும மாட்டுக்கும் உண்டு, ஆட்டுக்கும் உண்டு, பெண்ணாட்டுக்கும் உண்டு. உண்டா இல்லையா? ஆனால் இதை பார்த்தோன்னே பசுங்கிறான், இதை பார்த்தோன்னே எருமைங்கிறான், இதை பார்த்தோன்னே ஆடுங்கிறமே. எதை வச்சு? இந்த பசுவுக்கு இருக்கக்கூடிய தன்மை பசுவை விட்டு பிரிக்க முடியாது. கோத்வம், பசுவை விட்டு அதனுடைய குணத்தை பசுவை விட்டு பிரிக்க முடியாது, அதுக்கு பேர் கோத்வம். அதுக்கப்புறம் அடுத்ததாக வைதர்மியம், மாறுபட்ட தர்மம் உடையது. காம்பு இல்லாத கொம்பு இருக்குது, வால் இருக்குது, ஆனால் காம்பு இல்லை. ஆனால் மாடு என்று சொல்லும்பொழுது எல்லாமே வந்துடுதா இல்லையா? எருவ மாடு வந்துடும், காளை மாடு வந்துடும், பசு மாடு வந்துடுமா இல்லையா? மாடுன்னு சொன்னால் எல்லாம் வந்துடும். ஆனால் தனித்தனியாக சொன்னால் ஒன்று இது பசுமாடு, இது காளை மாடு, இது ஆடு அப்படி பிரிக்கணும். அதுதான் சாதர்மியம். திருட்டாந்தம் என்றால் எடுத்துக்க. உதாரணம், ராமன் தசரதன் போன்றவன். இது நல்லா கவனிக்கும். ராமன் தசரதன் போன்றவன் என்று சொன்னால் அது சாதர்மியம். ராமன் தசரதனை போல கருணை உடையவன் என்று சொன்னார் அது என்ன பேர்? சாதர்மிய திருட்டான். இரண்டு பேருக்கும் பொதுவாக என்ன இருக்குது? கருணைன்னு இருக்குது.
யாருக்கு? ராமனுக்கு கருணை இருக்குது, தசரனுக்கு கருணை இருக்குது. இவா 2 பேருக்கு ஒரு தர்மம், ஒரே தர்மம், ஒரு குணம், ஒரு பண்பு ஒத்து போகுது. என்னது குணம்? அதாவது கருணை. அப்போது ராமன் தசரதன் போன்றவன் என்றால் ராமனுக்கு சாதர்மிய திருஷ்டாந்தம், தாம் தர்ம நெறியில் ஆட்சி புரிகை முதலிய ராமனோடு ஒத்த தர்மங்களை உடைமையில் திருஷ்டாந்தமாகிறான். இது சாதர்மிய திருஷ்டாந்தம். அதுக்கப்புறம் ராமன் ராவணன் போன்றவன் அல்லன். இப்போ தசரனை சொல்லும்பொழுது ராமன் தசரதை போன்றவன் சொல்லும்பொழுது அங்கே 2 பேருக்கு தர்மம் ஒன்றார். இங்கே ராமன் ராவணனை போல் அல்லன் அப்படின்னு அர்த்தம் 2 பேருக்கு. ஆனால் அவனும் ஒரு தேசத்துக்கு அதிபதி, இவனும் ஒரு தேசத்துக்கு அதிபதி. விஸ்வாகுல வம்சம், அது புலஸ்திய வம்சம், ஏதோ ஒன்று. அது 2 பொருந்தியிருந்தால் கூட ராமனுடைய குணத்திற்கு ஈடாக ராவணன் வரமாட்டான். அதனால் இது வைதர்மிய திருஷ்டாந்தம் என்று வேறு ஒரு இங்கு ராமனோடு ராவணனுக்கு அதிக பராக்கிரமம் உடைமை, அரசனாயிருக்கும் முதலானவற்றால் சாதர்மியமும் வைதர்ய திருஷ்டாந்தமும் 2 பேருக்கும் ஒரே தர்மம் இருக்குது. என்ன, இவன் ராஜா, அவனும் ராஜா. ஆனால் இவன் ராட்சசன், அவன் எம்பெருமான். இவன் விஸ்வாகுலத்தன், அவன் புலஸ்திய வம்சன் என்று அந்த ஒரே தர்மம் ஒன்றாயிருக்கு. அது சாதர்மிய திருஷ்டம் வருது, வைதர்மிய திருஷ்டாந்தம் வருது. அதாவது குணங்கள் ஒன்று இருந்தால் அது சாதர்மியம், தர்மியம். ஒன்றோடு ஒத்த குணத்தை உடையவன். ராவனை போல் தசரதன் என்றால் சாதர்மியம். ராவணனை போல் அல்லன் ராமன் அப்படின்னால் அது வைதர்மிய திருஷ்டாந்தம் என்று இங்கு வேண்டுவது தேறுகிறது. அவனை போன்று இவன் என்று கூறுவது சாதர்மிய திருஷ்டாந்தம். எங்கு அவன் அப்படி தீயவனோ அப்படி இவன் தீயவன் அல்லன் என்று சொல்வது வைதர்மிய திருஷ்டாந்தம். நேர்மறை எதிர்மறை, டைரக்ட் இன்டைரக்ட் என்று இந்த பாசுரம் சொல்லி அதற்கு மேலே இங்கு மனனுயர் வளவிலன் பொறியுடன் அவையிலன் என்றதால் இச்சித்து அச்சித்து போல் இந்திரியங்களால் அறிய முடியாதவன். இந்திரியங்களால் அறிய முடியாது. இந்த கண்ணாலேயோ அல்ல இந்த கைகளாலேயோ இந்த உணர்வினாலேயோ அறிய முடியாதவன் என்பது சாதர்மிய திருஷ்டாந்தம். அதுக்கப்புறம் இளன் என்றதன் அவனோடு ஒப்பாகாது என்று சொல்லுகைக்கும் எடுத்து கழிக்கவும் ஈடான ஒன்று இல்லாதவன், அது எதிர்மறை. அதாவது எம்பெருமானுக்கு ஒப்பு இல்லை. யாரான எடுத்து கழிக்கலான்னு பார்த்தா எடுத்து கழிக்கிறதுக்கு ஒரு பொருள் இல்லை. தூமணி மாடம் தோழில் மாமணி மாடம் பொருள் எடுத்து கழிக்கிறதுக்கே இல்லை. எல்லாமே சுத்த படிகனாக இருக்கான், சுத்த சுபாவனாக இருக்கான் என்பது இந்த 2ஆம் பாசுரத்தாலே அறியப்படுகின்ற தாற்பயம். அதற்கு மேலே என்ன அனுபவிக்கிறார் என்பது அடுத்த உபன்யாசத்திலே அனுபவிக்கிறோம்.